கண்ணெதிரே தோன்றினாள். அக்கா, காலையிலேயே வந்துட்டீங்களா? ஆமா நிர்மலா, காலையிலேயே சாமி கும்பிட்டுட்டு பூஜையை முடிச்சிட்டு நேரா வேலைய ஆரம்பிச்சிட்டேன். நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா? சரி, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு வந்துட்டேன். சாரிக்கா. ஏய் பரவாயில்ல விடு, நீ இப்பதானே வந்திருக்க. சின்ன சின்ன வேலையெல்லாம் நானே பாத்துப்பேன். நான் இப்ப காஃபி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் என்ன சமைக்கணும் ஏது சமைக்கணுங்கிறத ருத்ராமா சொல்லிட்டாங்க. மோர் குழம்புக்கு வேண்டிய எல்லா காய்கறியும் கட் பண்ணிடு. நான் மத்தியானம் ஒரு வேலையா வெளியே போனாலும் போயிடுவேன். நான் போகும்போது உன்கிட்ட சொல்லிட்டு போறேன். சரிங்கக்கா. நிர்மலா, நான் போய் ருத்ரா அம்மாக்கும் இந்துமதி அம்மாக்கும் அனிதா அம்மாக்கும் காஃபி கொடுக்கறேன். நீ போய் சந்தோஷ் காஃபி கொடு. அக்கா, என்ன? நான் போய் சின்னையாக்கு காஃபி கொடுக்கணுமா? அதுல என்ன பிரச்சனை இப்போ? இல்லக்கா, நேத்து நடந்த பிரச்சனையை தான் உங்ககிட்ட சொன்னல. நீங்க என்னடானா எதையுமே கண்டுக்காம இப்ப போய் சந்தோஷ்க்கு காஃபி கூடன்னு அசால்ட்டா சொல்றீங்க. இந்த பிரச்சனை நேத்திக்கு நடந்தது, நேத்தோட முடிஞ்சிருச்சு. இப்போ எந்த பிரச்சனையும் வராது. நீ போய் காஃபி கொடு. அக்கா, என்ன சொல்றீங்க? போய் கூட பாத்துக்கலாம். அக்கா, இல்லக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா. நிர்மலா, நான் சொல்றேன்ல, போ. வேலைன்னா அப்படி இப்படிதான் இருக்கும். நாம தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும். அக்கா, அவர் சமாளிக்கிற ஆள் மாதிரி இல்ல, அவர் வேற மாதிரி இருக்காருக்கா. நான் போல, நீங்களே போங்க. நிர்மலா, நான் சொல்றத கேளு. ஒன்னும் ஆகாது, நான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். புடி. அக்கா, புடி. என்ன இவங்க? நேத்துதான் இவ்வளவு பிரச்சனை நடந்ததுன்னு இவங்க கிட்டதான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு வழக்கம் போல காஃபி எடுத்துட்டு போய் கொடுக்க சொல்றாங்க. ச்சே. ஐயா, Hey, good morning. What a beautiful day. கலங்கத்தால ஒரு தேவதையோட தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கு. சூப்பர். என்ன எடுத்துட்டு வந்திருக்க செல்லம்? நில்லு. என்ன நீ பாட்டுக்கு வந்த, காஃபி கொடுத்த, அப்படியே போயிட்டே இருக்க? இந்த பார், கையில காஃபியை கொடுத்துட்டு வாயில ஸ்வீட்டா பேசணும், அப்புறம் அழகா பார்க்கணும். காலையில காஃபியும் கையுமா வந்த உடனே என்ன பார்த்து அழகா குட் மார்னிங் சொல்லணும். புரிஞ்சுதா? ஐயா, வழி விடுங்க ஐயா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட நடந்துக்காதீங்க. அட இரு, வந்த உடனே போனா எப்படி? நான் நேத்தே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். கையில மொபைல் வச்சிருக்கியா? பரவாயில்ல விடு, உன்கிட்ட மொபைல் போன் இல்லனா பிரச்சனையே இல்ல, நான் வாங்கி தரேன். அதுல என் நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கோ. அப்புறம் இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்து என்ன பண்ண போற? நீ என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்க, வேற லெவல்ல இருக்கலாம். என்ன சொல்ற? ஐயா, நீங்க பாருங்க ஐயா, நீங்க தேவையில்லாம தப்பா பேசுறீங்க. இதெல்லாம் சரியில்லை. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. என்ன விட்டுருங்க ஐயா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏய், வேற எந்த தப்பும் ஆகாது, ஒரே தப்பு தான் ஆகும். என்ன ஓகேவா? அந்த காஃபிய அப்புறம் குடிக்கலாம், அதுக்கு முன்னாடி. ஐயா, நீங்க பாருங்க ஐயா, ஏற்கனவே நீங்க நடந்துக்கிட்டது எனக்கு சுத்தமா பிடிக்கல. வழி விடுங்க ஐயா. பிடிக்கலன்னு சொல்ற பொண்ணுங்களுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்பவும் சொல்றேன். சார் யாரையுமே கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கிட்டேன்னு வையேன், உன்னை அப்படி கவனிச்சுப்பேன். என்ன சொல்ற? சக்தி கிட்டயும் இததான் பல தடவை சொன்னேன். எங்க அவ கேட்கவே இல்ல. வீட்டுல எல்லாருமே அவளை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவமானப்படுத்துறாங்க. இதெல்லாம் அவளுக்கு தேவையா சொல்லு? இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன், சார புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகேவா? ஐயா, என்ன விட்டுருங்க ஐயா, நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லையா. ப்ளீஸ்ங்க ஐயா. ஏய், நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஏய்
என்ன எங்க போற? இதோ பார், நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ எத்தனை தடவை வேணாலும் என் ரூமுக்கு வரலாம், என்னை பார்க்கலாம், என்கிட்ட பேசலாம். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஓகேவா? ஐயோ, விட்டுருங்க ஐயா. வேண்டாம் ஐயா. மிஸ் ஆயிட்டா. எங்க போயிட போறா? இங்க தானே இருக்கா. நல்ல அழகா தான் இருக்கா. எங்க இருந்து தான் அத்தை இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் புடிச்சிட்டு வராங்கன்னே தெரியல. ஏய், நீங்க என்ன பண்ற? நீ எதுக்கு அவகிட்ட கேவலமா நடந்துக்கிட்ட? ஓ, நீ அதை பாத்தியாக்கும். இப்ப அதுக்கு என்ன? இங்க பாரு, வீட்டு வேலை செய்யற பொண்ணுங்களுக்குன்னு சில வரையறை இருக்கு. ஒரு உலகத்துல நடக்காதது நான் ஒண்ணும் பண்ணலையே. ஒரு முதலாளி அப்படி இப்படி இருக்கதான் செய்வான். அதுக்கு போயிட்டு நீ ஓவரா சீன் போட்டு தப்பா நடந்துக்கிறாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு அது இதுன்னு எக்ஸ்ட்ரா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. இங்க பாரு, அவளை நான் ஒன்னும் பண்ணிடல. இங்க வீட்டு வேலை பார்க்கணும்னா என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சைலண்டாருன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அவளுக்கும் எனக்கும் 1008 டீலிங் இருக்கும். இதுல நீலாம் தலையிடாத. ஏன்னா ஏற்கனவே நான் உன் மேல கோபத்துல இருக்கேன். எந்த பொண்ணுகிட்ட வம்பு பண்ணாலும் அது வம்பு தான். இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது. ஏய், என்ன தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க? உன் கையை பிடிச்சிருக்க கூடாது, உன்கிட்ட வம்பு வச்சுக்க கூடாதுன்னு பெரிய புரட்சி பொண்ணு மாதிரி பேசுன. இப்போ என்னடானா ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் பாதுகாவலர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ திமிரா பேசுற? அப்போ நிர்மலா கிட்ட நீ இப்படி நடந்துக்கிறத மாத்திக்க மாட்டே, அப்படித்தானே? ஆமா, அவகிட்ட நான் இப்படிதான் நடந்துப்பேன். என்னோட பிளானே அதானே. இன்னும் ஒரே வாரத்துல நான் அவளை கரெக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் சொல்றத மட்டும் தான் கேப்பா. நீ போய் உன் வேலையை பாரு. இதோட நிறுத்திக்கோ. இன்னொரு தடவை அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்ட எல்லாரும் முன்னாடி உன்னை கேவலப்படுத்திடுவேன். ஏய், என்ன சொல்ற? சார புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகேவா? ஏய், என்ன என்ன இது? என்ன பண்ணி வச்சிருக்க? உன்னோட லீலைகளை வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப சொல்லு, இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பி விடவா? ருத்ராமாக்கு அனுப்பட்டுமா? அப்பதான் நீ எப்பேற்பட்ட நல்லவன்னு அவங்களுக்கு தெரியும். அப்புறம் உங்க அம்மாக்கும் இந்த வீடியோவை அனுப்பி விடுறேன். வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோவை அனுப்பி விடுறேன். ஏய், இங்க பாரு சக்தி, இதெல்லாம் சரியில்லை. நீ பெரிய தப்பு பண்ற. வேணா. நீ ஒன்னும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு தட்டு தட்டினா வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ போயிடும். புரிஞ்சுதா? என்னடி பிளாக்மெயில் பண்றியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இதை அனுப்பி காட்டுறேன் உனக்கு. சும்மா மிரட்டுறேன்னு மட்டும் நினைச்சுக்காத. ஏய், உன்னால முடிஞ்சதை பண்றீ. ஏய், குட்ரி குட்ரி இங்க பார், நான் சொன்னா சொன்னதை தான் செய்வேன். இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய் சக்தி, சக்தி, நில்லு நில்லு நில்லு, ப்ளீஸ் 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 நில்லு சக்தி. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். ப்ளீஸ், நான் சொல்றதை மட்டும் கேளு. அப்படி வா வழிக்கு. நான் இந்த வீடியோவை வெளியே விடாம இருக்கணும்னா நீ இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. நீ இன்னொரு தடவை நிர்மலாவை தொந்தரவு பண்றத பார்த்தேன், அவ்வளவுதான். பார்த்த இடத்துலயே உனக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி அசிங்கப்படுத்திடுவேன். சரி விடு, இதோட நிறுத்திக்கிறேன். நிர்மலா, வா இங்க. இவகிட்ட மன்னிப்பு கேளு. வாட்? நான் போய் இவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, நீ மன்னிப்பு கேட்கணும். கேட்டே ஆகணும். இல்ல இந்த வீடியோவை வீட்ல மட்டும் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்லயும் கொடுத்துருவேன். மன்னிப்பு கேளுன்னு சொல்றேன்ல, கேட்க முடியுமா இல்ல வீடியோ அனுப்பட்டுமா? சாரி. விடுங்கக்கா, இது பெரிய பிரச்சனை ஆக்கிட வேண்டாம். நீ சும்மா இரு.
இதுதான் உனக்கு கடைசி. இதுக்கு மேல போச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த வீடியோவை அனுப்பி கம்பி என்ன வச்சிருவான் பாத்துக்கோ. நீ வா நிர்மலா. இருக்குடி உனக்கு ஏதாவது பெருசா பண்ற. கேவலம் ஒரு வேலைக்காரி கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்க வச்சல. உனக்கு இருக்குடி.